அந்த நல்ல விஷயங்கள் வீட்டுல மந்திரங்கள் சொல்வது கஷ்டம். ஏன் நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னா டிவிக்குள்ள முங்கிட்டோம். நம்ம இன்னொன்னு நம்ம என்ன பண்றோம், செல்போனுக்குள்ள முங்கிக்கிட்டோம். இந்த ரெண்டு விஷயமே நம்முடைய பண்பாடுகளை மாற்றியவை. அதாவது நாம் கையில் இருக்கக்கூடிய ஒரு நாணயம், அந்த நாணயத்துல பாருங்க அசோக சக்கரம் போட்டிருப்போம். இந்த நாட்டிலே முதல்ல ஒரு எப்பெயரான ஒரு அசோகர் தான் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். அந்த நாட்டை ஆடும் போது கலிங்க போர் என்ற ஒரு பெரிய போர், எண்ணற்ற மனிதர்களை அவர் கொண்டு குவிச்சிட்டாரு. கொண்டு குவிச்ச உடனே அந்த போர்க்களத்துல போறாரு. அப்ப அந்த போர்க்களத்துல போகும்போது எல்லாரும் நிறைய பேர் இறந்திருக்கிறது அவர் காங்குறாரு. உடனே இவ்வளவு கொடுமையான நிகழ்வு ஆயிடுது என்னன்னு சொல்லும் போது அவருடைய புத்தருடைய ஞானம் கிடைக்கிறது, புத்தருடைய செய்தி கிடைக்கிறது, புத்தருடைய சிந்தனை கிடைக்கிறது. கிடைச்ச உடனே என்ன பண்ணார் தெரியுமா? இதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாரும் குழந்தைகள் அமைதியாக இருங்கள், பேசும்போது கவனக்குறைவு இருக்கிறது. சற்று அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறவர்கள் ஓரமாக இருக்கவும். அந்த நேரத்தில் அசோகர் என்ன தன்னுடைய குழந்தைகளை 2 குழந்தைகளையும் துறவரம் ஏற்பட்டு புத்த மதத்தை வெளிநாட்டுக்கு பரப்புனார். அதே இடத்துலதான், அதே நாட்டில்தான் இந்த சத்ரபதி சிவாஜி பிறந்திருக்காரு. இந்து தர்மத்துக்காக செயல்பட்டாரு. அதே வழியில தான் சுவாமி விவேகானந்தம் தர்மத்துக்காக. உலகத்திலே எந்த தர்மமும் நிலைக்காது. இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய கொள்கைதான் இன்னைக்கு உலக நாட்டில் அமைதியை நிலைநாட்டுது. இதில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை ஜெனிவா யூனிவர்சிட்டி, அமெரிக்கா யூனிவர்சிட்டியில ஜெனிவா யூனிவர்சிட்டியில இந்த சிம்பிள் தான். இந்த சிம்பிள் என்ன, உலகத்திலே உயிரினங்கள் எப்படி தோன்றியது என்பது ஆராய்ச்சி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணமும் இந்த சிம்பிளை வைத்துத்தான் அதன் நிலையை உருவாக்கி அந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். இது அணு எப்படி வந்தது அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய புராணத்தில் இருந்து, வேதத்தில் இருந்து, உபனிஷத்தில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பேரும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லிக் கொடுப்பது மிகவும் அவசியம். தொன்று தொட்டு நல்ல விஷயங்கள் வர வேண்டும். நம்மளை வீட்டிலேயும் அமைதி நிறைய வேண்டும். பணம் என்பது ஒரு செல்வம் அல்ல, பண்பும் அமைதியும் தான் செல்வம் என்பதை நேர்கொண்டு இந்த சத்ரபதி சிவாஜியினுடைய குழுவுடைய இந்த செயல்பாடுகள் மேலும் மேலும் வளர்ந்து அவர்களும் இந்த குழந்தைகளை, நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பாக்கியமும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு நல்ல புண்ணியம் இறைவன் அவருக்கு அருவா என்று மாதாள பாண்டியனுடைய ஆலயத்தில் என்னுடைய பிரார்த்தனையை வேண்டிக் கொள்கிறேன். ராஜராஜேஸ்வரி
நடத்தி இந்த நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. வீட்டில் சாதாரணமாக 2 குழந்தைகள் இருந்தாலே போதும். பள்ளிக்கூட விடுமுறையில் என்னைக்கு ஸ்கூலை திறப்பார்கள், குழந்தைகளை புரிந்து கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டில் பிரச்சனைகளாக இருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இத்தனை குழந்தைகளையும் வைத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஆனந்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்திரபதி வீரர்களுக்கு எவ்வளவோ பாராட்டுகள் தெரிவிக்கலாம். இருந்தாலும் இந்த வீரஜிவாஜி என்பவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்தியாவில் உள்ள இந்து மதத்தை வளர்ப்பதற்கு எத்தனையோ நாடுகளிடம் இருந்து எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி எத்தனையோ மதங்களை ஜெயித்து இந்த இந்து மதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு வீரஜவாஜிக்கு நாம் இந்த பாராட்டு நடத்துவது இந்தியாவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அரசியலிலே காமராஜரை போல ஒரு தலைவர் வர்த்தல் இருந்திருந்தால் இந்த இவ்வளவு வளர்ந்து இன்றைக்கு குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் வளர்ந்திருக்க முடியாது. இருந்தாலும் அவர் கொடுத்த கல்வியை விடாமல் அரசியல்வாதிகள் இன்று வரை அந்த ஒன்றையாவது கழிக்காமல் செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போல் வீரஜவாதி அன்று இந்து மதத்தை வளர்ப்பதற்காக செய்தது இன்று டெங்கு காய்ச்சல் வருவது போல அதற்கு டெங்கு காய்ச்சல் வருவதற்கு கொசுக்கள் தான் ஆரம்பம் கூறுகிறார்கள். மற்ற அரசியல்வாதிகளும் நமது தலைவர்களும் அந்த காய்ச்சலை எப்படி போக்குவது என்றால் கொசுவை அழித்தால் போதும் காய்ச்சல் வராது என்கிறார்கள். அதே போல் அங்கு வீரஜவாதி அவர்கள் இந்த மதத்தை அழிப்பவர்களை அழித்தால் மதம் மேலும் வளரும், இந்த மதம் அழியாமல் இருக்கும் என்று நினைத்து செய்தார்கள். நாம் இன்று கொசுக்களை ஒழிப்பதற்கு பதிலாக கஷாயத்தை குடித்து கொண்டிருக்கிறோம். இந்த செம்பங்கால் நதியில் ஓடுகிற சாக்கடையை அசுத்தத்தை வீட்டில் இருந்து அதில் போய் பாயும் அதை நிப்பாட்டி அதை ஒரு வாய்க்காலாக எடுத்து அதை மட்டும் துப்புரவு செய்தால் கூட இந்த கொசுக்கொல்லை இருக்காது. கொசுக்கொல்லை இல்லை என்றால் டெங்கு காய்ச்சல் இருக்காது. ஆஸ்பத்திரி தேடி ஓட வேண்டாம். இங்கே ஒரு ஊசி போட்டுவிட்டு நாம் ஐக்கிய ரோடுக்கு செல்ல வேண்டாம். இப்பொழுது 40 பேர் இருந்தார்கள், 50 பேர் இருந்தார்கள் என்று வருகிறதே தவிர இதை செய்வதற்கு நாமும் இதுக்கு இந்திய அரசியல் கட்சியிடமும் முறையிட்டோம், இப்பொழுது இருக்கிற கட்சியிடமும் முறையிட்டுள்ளோம். இதை துணிந்து நடத்துவதற்கு இந்த வீரஜவாஜி மாதிரி ஒரு தலைவர் நம்ம ஊரில் இன்னும் வரவில்லை. அதை செய்தால் எவ்வளவோ நோய்கள் வருவதை தடுக்கலாம். இப்படி நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற தலைவர்கள் 1 2 அந்த காலத்திலே நாட்டில் இருக்கத்தான் காந்தியடிகள் இருந்தார்கள். காந்தியடிகள் இருந்தார் என்றால் உலக மாநாடு நடந்தது. நடந்த மாநாட்டில் ஒரு 27 நாட்டு தலைவர்கள் பங்கேற்றார்கள். 27 நாட்டு தலைவர்கள் பங்கேற்றார்கள் என்றால் எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். அதுவும் ஒரு கடற்கரையில் போட்டு அந்த கடற்கரையில் முதல் நாள் நைட்டு இருந்த கூட்டத்தை முடித்து சென்றார்கள். காலையிலே அசுத்தமாக கடற்கரை மணல் புறாமை ஆகிவிட்டது. இதை காந்தியடிகள் பார்த்து இதனுடைய சீர்குலைவினால் எத்தனை நோய்கள் பரவும் என்பதை மனதில் கொண்டு இன்னொரு நாட்டில், இந்தியாவில் மட்டுமல்ல இன்னொரு நாட்டில் போய் அதை எடுத்து சுத்தப்படுத்தி புதைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே கூட்டத்தில் இந்தியாவில் இருந்து வந்த ஒருத்தர் வந்தானே, சட்டையும் இல்லாமல் வேட்டி கட்டிருந்தான், நாளை காணவே என்று தேடுகிற பொழுது அதில் ஒரு காவலாளி சொன்னால் அவர் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார் என்று. அப்பொழுதுதான் மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். அவர் மகாத்மா உயிரினங்கள் எதுவுமே அழியக்கூடாது என்கிற ஒரு தொலைநோக்கான ஒரு எண்ணம் அவரிடம் இருந்தது. அதே போல் காமராஜரும் நாட்டு மக்கள் எல்லோரும் நம் மக்கள் தான்.
எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைக்கத்தான் பெருந்தலைவர் என்ற பட்டம் அவருக்கு வந்தது. ஒரு நாட்டுக்கு சென்று பேசி நம் நாட்டுக்கு திரும்பினார் என்றால் அங்கே உள்ள நல்ல பல அரிய திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவில் இதை போல் வளர்த்தால் இந்த நாடு வளரும் என்கக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு தொலைநோக்காக ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயல்படத்தான் இன்று இந்தியா அப்போது இருந்ததை விட இப்போ வளர்ந்துதான் இருக்கிறது. அதற்காக வளரவில்லை என்று சொல்ல முடியாது. அப்பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வாங்க முடியாது. சைக்கிள் எப்பவோ ஒரு பொருட்காட்சியில் பார்ப்பது போல பார்ப்போம். இப்பொழுது வீட்டுக்கு 2 மோட்டார் பைக்குகள் இருக்கிறது. அடுத்தால இன்னும் 5 ஆண்டுகளில் வீட்டுக்கு ஒரு கார் வரும். அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்து இருந்தாலும் அரசியல்வாதிகளும் வளர்ந்து இருக்கிறார்கள். ஒரு கட்சி வந்தால் இன்னொரு கட்சியை கேசி போட்டு அரசியல்வாதிகளை இழுத்து அவர்களை அடுத்தால உள்ளவர்கள் இப்படி திருந்துகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவர்களும் அதே தவறைத்தான் மீண்டும் செய்கிறார்கள். அப்படி வராமல் இந்த வீரஜவாஜியினுடைய தொண்டு இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானது. அதே தொண்டையை மேலும் மேலும் வளர இந்த தொண்டர்களை அவர்களை பாராட்டி இன்னும் அதற்கு ஊக்கம் கொடுத்து எல்லோரும் ஆதரிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி வருகிறேன். நன்றி வணக்கம்.